Hello, 8th standard. Today we are going to continue our exercise 3.7. What is that? Is your system. The total of 9 currency notes consisting only of rupees 5 and rupees 10 denominations. அதாவது என்ன அர்த்தம்னா மொத்தம் 90 கரன்சி நோட் இருக்கு. அதாவது 90 காசு என்னும்போது 90 நோட்ஸ் இருக்கு. அதாவது 90 பேப்பர்ஸ் இருக்கு. இதில் ரெண்டுமே எப்படி இருக்குன்னா ஒன்று 5 ருபீஸாக இருக்கு, இன்னொன்று வந்து 10 ருபீஸாக இருக்கு. இவ்வளோதான் இருக்கு. அது 100 ரூபா 200 இல்லை, வெறும் 5 ருபீஸும் 10 ருபீஸ் தான் இருக்கு. அதான் நம்ம டினாமினேஷன் சொல்லுவோம். சரிங்களா? அமௌண்ட் டு ருபீஸ் 500 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ மொத்தமாக நம்ம எண்ணி பார்த்தோம்னா அது மொத்த அமௌண்ட் வந்து நமக்கு 500 அதில் இருக்கும். சரிங்களா? அதில் ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் நோட்ஸ் இன் ஈச் டினாமினேஷன் அப்படின்னு கேட்டுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன எழுதுவோம்னா லெட் 5 ருபீஸ் 5 நோட்டை பி எக்ஸ்ன்னு எடுத்துக்கோம். சரிங்களா? அப்போ மொத்தம் எத்தனை நோட்டு இருக்குது? அப்போ நம்ம வந்து 5 ருபீஸ் நோட்டை மட்டும், அதாவது 5 ரூபா நோட்டை மட்டும், 5 ரூபா தாள் மட்டும் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அதே மாதிரி லெட் ருபீஸ் 10 நோட் பி ஒய் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ மொத்த நோட்டு எவ்வளோ இருந்துச்சுன்னா, அதாவது எண்ணி பார்க்கும்போது மொத்தம் 90 நோட்டு இருக்கு. அப்போ நம்ம எக்ஸ் ப்ளஸ் ஒய் 19 போடலாம். ஸோ அந்த என்ன மதிப்புனா வாட் இஸ் இந்த ரெண்டு நோட்டையும், அதாவது இந்த பேப்பரை மட்டும் நம்ம எண்ணும் போது அது வாட் இஸ் 19 வரும். சரிங்களா? இதை நம்ம ஃபர்ஸ்ட் கேஷன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ரெண்டையும் நம்ம வந்து இது ரெண்டையும் நம்ம வந்து எண்ணி பார்த்தோம்னா மொத்தம் 500 ரூபா இருக்கு, அதாவது 500 ருபீஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ என்னன்னா எக்ஸை நம்ம வந்து 5 எடுத்துருக்கோம், அதாவது 5 ருபீஸ் மட்டும் எடுத்துருக்கோம். அப்போ 5 இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் வாட் இஸ் இந்த இதில் நம்ம எத்தனை நோட் வச்சுருக்கோம்னா 10 டினாமினேஷன்ஸில் 10 நோட் இருக்கு. அப்போ இதை நம்ம 10y எழுதும். 10y இஸ் ஈக்குவல் டு வாட் இஸ் எவ்வளோ இருக்குன்னா ருபீஸ் 500 அப்படின்னு இருக்கு. இதையும் நம்ம இங்கிலீஷில் மாற்றிக்கும். ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா இது செகண்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு போடுது. ஸோ இந்த செகண்ட் ஈக்குவேஷன் பாருங்க, எல்லாமே பாருங்க 5 இருக்கு, இங்கே 10 இருக்கு, இங்கே 500 இருக்கு. சரிங்களா? அப்போ என்ன எடுத்தோம்னா இது நம்ம வந்து எல்லாமே 5 டேபிள் அடங்கிடும். ஸோ இந்த செகண்ட் ஈக்குவேஷன் மட்டும் டிவைடட் பை 5 பண்ணுவோம். இதில் மொத்தமாக எல்லாத்தையும் டிவைட் பண்ணணும். ஸோ 5 1s are 5, அப்போ வெறும் 1 மட்டும் தான் இருக்கும், 1x அப்படின்னு. 5 2s are 10, அப்போ 2y ஆயிரும். இது வந்து நம்ம கேன்சல் பண்ணோம்னா 5 1s are, அப்போ மொத்தம் 100 மட்டும் தான் இருக்கும். இதுதான் இது நம்ம தேர்ட் ஈக்குவேஷன் ஆச்சு. ஸோ இப்போ கொஞ்சம் ஒரு நாள் சால்வ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம கேட்க கொஸ்டின் என்னன்னா ஃபைண்ட் நம்பர் ஆஃப் நோட்ஸ் இன் ஈச் டினாமினேஷன் அப்படின்னு கேட்காங்க. இப்போ ஜஸ்ட் நம்ம எக்ஸ்பைர்டு வேல்யூ கண்டுபிடிச்சா போதும். சரிங்களா? எக்ஸ்பைர்டு கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்னா என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கு நான் தனியாக எழுதிக்கிறேன். எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 19 வச்சுருக்கோம். அதான் நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அடிச்சிருக்கோம். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஈக்குவேஷனை நம்ம சிம்பிளை பண்ணிட்டோம். அது எக்ஸ் ப்ளஸ் 2y இஸ் ஈக்குவல் டு 100 அப்படின்னு வருது. அது நம்ம தேர்ட் ஈக்குவேஷன் வச்சுருக்கோம். இது ரெண்டு வச்சு நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இது ரெண்டையும் பிரிச்சுருங்க. சார் ரொம்ப ஈஸியாக சொல்லித்தரோம்னா எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணலாம், நிறைய மெத்தட் யூஸ் பண்ணலாம். இதில் நம்ம சிம்பிளாக மெத்தட் யூஸ் பண்ணுவோம். அந்த தேர்ட் ஈக்குவேஷனை எப்படி மாற்றணும்னா வாட் இஸ் இதை நம்ம எக்ஸ் ப்ளஸ் என்ன பண்ணலாம்னா இந்த ஒய்யை பிரிச்சு எழுதுவோம். 2y இருக்கு, அப்போ y ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 100 அப்படின்னு இருக்கு. சரிங்களா? அப்போ இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய்யை மட்டும் நம்ம பேக்கப் பண்ணிக்கிறோம். எக்ஸ் ப்ளஸ் ஒய் நமக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் படி. ஸோ பை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஓகேவா? எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்றது என்னது நமக்கு 19 தெரியும். ஸோ 90 ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 100 அப்படின்னு வரும். அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு 100 மைனஸ் இந்த 90யை அந்த சைடு கொண்டு போனீங்கன்னா மைனஸ் 90 ஆகும். அப்போ ஒய்யோட வேல்யூ என்னன்னா 10 கிடைக்கும். சரிங்களா? இப்போ நமக்கு ஒய்யோட வேல்யூ கிடைச்சிருச்சு. அடுத்து நம்ம எக்ஸ்ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். எக்ஸ்ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா ஏதாவது ஒரு இந்த ஈக்குவேஷனில் போடலாம், இல்லை இந்த ஈக்குவேஷன் போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ இதில் பிரச்சனை இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்லேயே போட்டுக்கோம். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 90ல் சப்ஸ்டியூட் பண்ணலாம். வாட் இஸ் சப்ஸ்டியூட் பண்ணணும்? சப்ஸ்டியூட் ஒய் இஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணணும், அதாவது ஒன்றாவது ஈக்குவேஷன். அப்போ இது என்ன ஆகும்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் வந்து நம்ம 10ன்னு போட்டு எடுத்துருக்கோம், அதை கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இஸ் ஈக்குவல் டு 90 அப்படின்னு வரும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன ஆகும்? 90 10 அந்த பக்கம் போகும்போது -10 அப்படின்னு வரும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 80 ஆயிரும். ஸோ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா எக்ஸ் தான் நம்ம என்ன எடுத்துருக்கோம், அது 5 ரூபி நோட்டும் எடுத்துருக்கோம். சரிங்களா? அப்போ இங்கே வந்து அப்போ 85 ருபீஸ் நோட் இருக்கு. 80 இன்ட்டு நம்ம போட்டு கூட பார்ப்போம். ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம், முடிச்சிட்டோம். ஆன்சரை எப்படி செக் பண்ணி பார்ப்போம். 85 ருபீஸ் நோட் இருக்கு. அதே மாதிரி ஒய் பார்த்தீங்கன்னா எத்தனை ருபீஸ்? 10 ருபீஸ் நோட்டு.
சரிங்களா? அது வந்து நமக்கு எத்தனை இருக்கு? 10 ரூபி தான். ஸோ 10 இன்ட்டு 10 ருபீஸ் நோட்டு. அது 5 ரூபா நோட்டு 80 இருக்கு, அதாவது 80 இருக்கு. அது மாதிரி 10 ரூபா நோட்டு வந்து நமக்கு 10 இருக்கு. டினாமினேஷன் போட்டு பார்ப்போம், நமக்கு இந்த 500 ருபீஸ் வருதான்னு பார்ப்போம். ஸோ போட்டு பார்த்தீங்கன்னா இது என்ன ஆகுதுன்னா 80 இன்ட்டு 5 வந்து நம்ம என்ன ஆகுதுன்னா கொஸ்டினில், ஸோ 80 இன்ட்டு 5 மல்டிப்ளை பண்ணோன்னா 5 0s are 0, 5 8s are 40 அப்படின்னு வரும். ஸோ இது 400 சரிங்களா? ஸோ ருபீஸ் தான் நம்ம போடுறோம், இது ருபீஸ். அதே மாதிரி 10 10s are 100 தெரியும், 100 போட்டிங்களா? இப்போ ஆன்சர் வந்துருச்சா? எவ்வளோ ருபீஸு? ருபீஸ் 500 அப்படின்னு வந்துருச்சு. சரிங்களா? ஸோ இதில் வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சா கரெக்டான ஆன்சர். ஸோ இது நம்ம செக் பண்ணி பார்ப்போம். என்ன நோட்ஸ்னா 80 and 10 நோட்ஸ் அப்படின்னு. ஓகேவா? ஸோ நம்ம கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ we finish the 6th one. So now we go for your exercise 3.7, the 7th one. At present, Tenmoli's age is 5 years more than that of Murali's age. 5 years ago, the ratio of the Tenmoli's age to the Murali's age was 3:2. Find the present age. இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா at present Tenmoli's age is 5 years more than that of Murali's age. அப்போ என்னன்னா ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துட்டு வரோம்னா let Tenmoli's age, Tenmoli, sorry, ஸோ தேன்மொழிஸ் ஏஜை வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? அடுத்தது முரளி ஏஜ் வந்து முரளிஸ் முரளிஸ் ஏஜ் வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா பி ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா தேன்மொழி ஏஜ் இஸ் 5 years more than that of முரளிஸ் ஏஜ்னு போட்டுருக்கோம். அப்போ என்ன ஆகுதுன்னா வாட் இஸ் தட் இஸ், இப்போ ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் பண்ணோம்னா x is equal to more than 5 years more than that of முரளிஸ் ஏஜ். அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி ஆகுதுன்னா எக்ஸ் தான் நம்ம வந்து தேன்மொழி ஏஜ் எடுத்துக்கிறோம். வாட் இஸ் தட் இஸ், தேன்மொழி ஏஜ் இஸ் 5 years more than that of முரளிஸ் ஏஜ். முரளிஸ் ஏஜ் வந்து ஒய் படுத்தோம், 5 more than தட்னா 5 ப்ளஸ் பண்ணிக்கிறோம். இல்லைனா கொஸ்டின் ஆன்சரு இதில் நம்ம ஒய் ப்ளஸ் 5 போடுறோம். ஏன்னா நம்ம தேன்மொழி ஏஜ் தான் வந்து 5 years மோர், அதாவது ஒய் ஏஜோட நம்மளுடைய ஏஜோட அதிகமாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஸ்டெப்பில் 5 years ago, அதாவது பின்னோக்கி பார்க்கணும். 5 years agoனா நம்ம 5 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்கிறாங்க. the ratio of the தேன்மொழி's age to the முரளி's age was 3:2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஸோ 3:2ன்றதை நம்ம 3/2ன்னு எழுதிக்கணும். சரிங்களா? இப்போ 5 years பிஃபோர் அப்படின்னா நம்ம இந்த ரேஷியோ எப்படி எழுதுறோம்னா இதை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கணும். ஓகேவா? இது முடிச்சிட்டோம், ஒரு சென்டென்ஸை முடிச்சிட்டோம். ரெண்டாவது ஸ்டெப் போகும்போது இது அடுத்த ஈக்குவேஷன் எழுத போகிறோம். இதை எழுதும்போது இப்போ 5 years ago, 5 years ago அப்படின்னா என்ன அர்த்தம்னா வாட் இஸ் தட் இஸ், அப்போ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடினா இப்போ நம்ம சப்ராக்ட் பண்ணணும், ஏஜஸை சப்ராக்ட் பண்ணணும். இப்போ எனக்கு வயசு வந்து 38 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 5 வயசுக்கு முன்னாடி போனோம்னா அப்போ நம்ம வந்து 33 அப்படின்னு சொல்லுவோம். அப்போ சப்ராக்ஷன் பண்ணணும். சரிங்களா? ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா வாட் இஸ் தட் இஸ், மேலே வந்து ரேஷியோ கொடுத்துருக்காங்க 3:2 கொடுத்துருக்காங்க. 3:2 நல்லா பார்க்கும்போது தேன்மொழி's ஏஜ் டு முரளி's ஏஜ்னு கொடுத்துருக்காங்க. இப்போ தேன்மொழி ஏஜ் பை முரளி's ஏஜ் அதுக்கு போட்டுட்டு ஈக்குவல் டு 3/2ன்னு போடுவேன். ஆனால் இதில் 5 years அகோன்னு கொடுத்துருக்கனால ரெண்டுலேயும் நம்ம சப்ராக்ஷன் பண்ணணும். ஸோ -5 -5 இதுதான் ரேஷியோ இருக்கும். ஏன்னா நம்ம 5 years அகோ பார்க்கணும். அப்போ ரெண்டு சைட்லையும் நம்ம ரெண்டு பேருக்குமே நம்ம வயசு 5 வயசு குறைஞ்சி தான் இருக்கும். அப்போ இதை போட்டு x - 5 by y - 5 is equal to 3/2 அப்படின்னு வரும். ஸோ இந்த ஈக்குவேஷனில் நம்ம என்ன செய்யணும்னா ஏற்கனவே நம்ம ஈக்குவேஷன் முடிச்சுக்கணும். என்ன முடிச்சோம்னா x is equal to y plus 5 முடிச்சுக்கணும். அப்போ இந்த இடத்துல எக்ஸுக்கு இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம்னா வாட் இஸ் தட் இஸ் y plus 5 போட்டுருக்கோம். ஸோ y plus 5 minus 5 by வாட் இஸ் தட் இஸ் y minus 5 அப்படின்னு வரும். அதை எக்ஸுக்கு இடத்துல நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டேன். இந்த y plus 5 ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் உள்ள இன்க்ளூட் பண்ணிட்டேன். இன்க்ளூட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இது 3/2 அப்படின்னு வரும். சரிங்களா? அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த ப்ளஸ் 5 மைனஸ் 5 கேன்சல் ஆகி வெறும் நமக்கு வந்து y by y minus 5 is equal to 3/2 அப்படின்னு வரும். ஸோ இது ரெண்டையும் நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்னா வாட் இஸ் தட் இஸ் 2y is equal to, அதாவது 2 into y 2y ஆயிடுச்சு, is equal to 3 into y minus 5 அப்படின்னு வரும். இந்த 3 into இந்த y minus 5 மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ என்ன ஆகுதுன்னா 2y is equal to இதை மல்டிப்ளை பண்ணுங்க உள்ள இன்சைடு 3 into y 3y ஆயிடும். 3 into 5 minus 5 வந்து -15 அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் y டேர்ம்ஸ்லாம் ஒரு பக்கம் வச்சுப்போம்.
இல்லைனா இந்த டேர்ம் இந்த சைடு கொண்டு வாங்க, இந்த சைடு இந்த சைடு கொண்டு வாங்க. ஸோ இந்த ஒயிட் 2y இந்த சைடு கொண்டு போங்க. இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் தட் இஸ் இந்த 15 இந்த சைடு கொண்டு வாங்க, இல்லைன்னா 15 இந்த பக்கம் வச்சுட்டு 3 மட்டும் நம்ம கொண்டு போங்க, நோ ப்ராப்ளம். ஸோ எது வேணால் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இங்கே 3y தான் இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா 2y மைனஸ் 3y அப்படின்னு வரும். ஏன்னா இங்கே பாசிட்டிவ் இருக்குது, இந்த பக்கம் சைடு போகும்போது மைனஸ் 3y ஆக மாட்டேங்குது. இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 15 அப்படின்னு வரும். ஸோ ஸ்மால் நம்பர் மைனஸ் பிக்கர் நம்பர் will be a நெகட்டிவ் நம்பர் மைனஸ் ஒய் ஏன்னு வரும், இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 15 அப்படின்னு வரும். ஸோ நெகட்டிவ் நெகட்டிவ் கேன்சல் பண்ணிங்கன்னா ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு 15 அப்படின்னு வரும். சரிங்களா? ஸோ இது ஒய் வந்து நம்ம எடுத்தது வந்து வாட் இஸ் த மொரலைஸ் ஏஜ். சரிங்களா? ஸோ ஒய் மட்டும் நம்ம கண்டுபிடிச்சதெல்லாம் பிரச்சனை இல்லை. அடுத்து நம்ம எக்ஸ் வேலை கண்டுபிடிக்கணும். அப்போ நமக்கு இந்த ஈக்குவேஷன் மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸோட வேல்யூ என்னன்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணிக்கிறோம். சப்ஸ்டியூட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் 5ல நம்ம ஒய்யை போய் 15 போட்டுக்கிறோம். ஸோ அப்போ இது என்ன ஆகுதுன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 15 ப்ளஸ் 5 அப்படின்னு. ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன ஆச்சுன்னா 20. அப்போ நான் என்ன எடுத்துருக்கேன்னா தேன்மொழிஸ் ஏஜ் வந்து என்ன ஆகுதுன்னா எக்ஸோட வேல்யூ அது 20 இயர்ஸ் ஓல்ட் அப்படின்னு போட்டுருக்கோம். ஸோ 20 இயர்ஸ் ஓல்ட். இது முரளிஸ் ஏஜ் வந்து நம்ம ஒய் வேல்யூ எடுத்துருக்கோம். ஸோ அதை முரளிஸ் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு அப்படி சரி 15 இயர்ஸ் ஓல்ட். இது கடைசி ஸ்டெப்பாக இந்த ஆன்சராக நீங்கள் எழுதிக்கணும். ஸோ தேன்மொழி சேஜும் இது வந்து மொத்த சமயம் முடிச்சுட்டு இந்த இடத்துல எழுதிக்கணும். ஓகே, ஸோ இந்த 7 முடிச்சிட்டோம். Now we go for your exercise 3.7, the 8th sum. A number consists of 2 digits whose sum is 9. If 27 is subtracted from the original number, then its digits are interchanged. Find the original number. ஸோ இந்த 2 சம் வந்து கொஞ்சம் டீடியஸான சம் தான், கொஞ்சம் நல்லா பண்ணிக்கணும். ஸோ ஒரு இதில் வந்து என் நம்பர் கன்சிஸ்ட் ஆஃப் 2 டிஜிட்ஸ் இருக்காங்க. இப்போ சப்போஸ் ஒரு நம்பர் நான் எடுக்கிறேன் வச்சுக்கோங்க, ஒரு 2 டிஜிட் நம்பர்ஸ்னால் எப்படி இருக்கும், ஒரு 2 நம்பர் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு 2 நம்பர்ஸ்னால் 2 டிஜிட்னா இந்த மாதிரி 2 நம்பர்ஸ் இருக்கும். அதை நான் சப்போஸ் இதில் ஏ இது பின்னு எடுத்துக்கிறேன் வச்சுக்கோங்க. அது 2 டிஜிட் நம்பர், அதாவது இது யூனிட் டிஜிட்டு, இது டென்ஸ் டிஜிட். ஓகேவா? ஸோ இது டென்ஸ் டிஜிட்டு, இது யூனிட் டிஜிட். இதுதான் நம்ம படிச்சிருக்கோம் இதில். சரிங்களா? அப்போ இதை வந்து இந்த 2 டிஜிட் நம்பர் எடுத்துட்டேன். whose sum is 9 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணால் நமக்கு 9 கிடைக்கும். அப்போ a plus b is equal to 9. அது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்தது if 27 is subtracted from the what is that is original number, its digits are interchanged அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அப்போ நம்ம இந்த ஃபார்மேட்டை எப்படி எழுதணும்னா அந்த டிஜிட்டை வாட் இஸ் தட் இஸ் இது டென்ஸில் இருக்குது. அப்போ இதோட டிஜிட் எப்படி எழுதணும்னா 10a plus b அப்படின்னு எழுதணும். சரிங்களா? இதுதான் வந்து நம்ம வந்து 2 டிஜிட் நம்பர் எழுதுறது பொசிஷன். ஏன்னா இந்த ஏன்றது டென்ஸில் இருக்குது. அப்போ நம்ம 10 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 10 இன்ட்டு இது அப்படின்னு வரும். ப்ளஸ் யூனிட் டிஜிட்டை அப்படி எழுதிடுவோம், பின்னு எழுதிடுவோம். சரிங்களா? இப்படி தான் நம்ம 2 டிஜிட் நம்பர் எழுதுவோம். ஸோ 2 டிஜிட் டைம் ரெப்ரசன்டேஷன் 2 டிஜிட் நம்பரை அப்படி தான் எழுதணும். சரிங்களா? ஸோ அப்போ நெக்ஸ்ட் வந்து if 27 is subtracted from the original number. ஸோ ஒரிஜினல் நம்பர் எப்படி இருக்குன்னா வாட் இஸ் தட் இஸ் 10a plus b அப்படின்னு இருக்கு. இதுதான் 10a plus b தான் நம்ம எடுத்துருக்கோம். சரிங்களா? ஏபின்னு எடுத்துக்கணும். ஸோ இதை 27 is subtracted from the original number. இதுதான் ஒரிஜினல் நம்பர். இதோட 27 மைனஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இஸ் ஈக்குவல் டு என்ன ஆயிருக்குன்னா வாட் இஸ் தட் இஸ் இட்ஸ் டிஜிட்ஸ் ஆர் இன்டர்சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த பி வந்து இங்கே ஏக்கு போயிருக்கு, இந்த ஏ வந்து பிக்கு வந்துருக்கு. அப்படின்னா என்ன ஆயிருன்னா இந்த மாதிரி மாறிடும், பி ஏன்னு ஆயிடும். அப்போ இந்த 2 டிஜிட் நம்ம எழுதும் போது அப்போ என்ன ஆகுதுன்னா 10b plus a அப்படின்னு கிடைக்கும். அதான் அவங்க சொல்லியிருக்காங்க each digits are interchange அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது என்ன ஆகுதுன்னா 10b plus a அப்படின்னு வந்துடும். சரிங்களா? இதை வச்சு நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இதோட ஈக்குவேஷனை என்னன்னு சால்வ் பண்ணுறோம். இதை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை நம்ம ஒரு சைடு கொண்டு போயிடுவோம். எல்லாத்தையும் ஒரு சைடு கொண்டு போயிட்டோம்னா என்ன ஆகும்னா இது எல்லாமே மாறிடும். ஸோ இட் இஸ் 10a plus b வாட் இஸ் தட் இஸ் இந்த 27 அந்த பக்கம் சைடு கொண்டு போயிடுவோம். ஸோ இந்த இதை கொண்டு வரும்போது இது என்ன ஆகும்னா மைனஸ் 10b மைனஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு 27 அந்த சைடு கொண்டு போகும்போது 20 + 27 ஆகும். இந்த 10ஐயும் 8 ஏயும் அந்த சைடு கொண்டு போயிட்டோம், 27 அந்த சைடு கொண்டு போயிட்டோம், 27. ஸோ அப்போ 10a மைனஸ் ஏ வந்து என்ன ஆகும்னா இது 9 வாட் இஸ் தட் இஸ் 9a ஆயிரும். அடுத்தது b மைனஸ் வாட் இஸ் தட் இஸ் 10bன்னு இருக்கும். ஸோ அப்போ b மைனஸ் 10b வந்து மைனஸ் 9bன்னு வரும். 9b இஸ் ஈக்குவல் 27 வரும். அப்போ இது எல்லாமே பாருங்கள், இந்த ஈக்குவேஷன் எல்லாத்தையும் பாருங்கள், இது எல்லாமே 9 டேபிள் அடங்கிடும். சரிங்களா? இந்த ஈக்குவேஷனை
நம்ம டிவைடட் பை 9 டேபிள் கொடுக்கும். மொத்தமாக பண்ணிங்கன்னா இது என்ன ஆகுதுன்னா 9 டேபிள். ஸோ 9 ஒன்ஸ் ஆர் 9, அப்போ 1 ஆயிரும். ஸோ ஏ மட்டும் தான் மிச்சமாக இருக்கும். இங்கே 9 ஒன்ஸ் ஆர் 9, ஒன்று தான் இருக்கும். அப்போ வெறும் பி மட்டும் தான் இருக்கும். ஸோ 9 3s are 27. ஏ மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு 3ன்னு வரும். இதை நம்ம செகண்ட் ஈக்குவேஷன் வச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு இந்த நீங்கள் 7th ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்கலாம். எலிமினேஷன் மெத்தட் சொல்லியிருப்பாங்க, நல்லா கவனிச்சுக்கணும். இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அப்படியே வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்னது? இது ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 9. அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷன் என்னது? இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு 3ன்னு வந்துச்சு. இப்போ இங்கே ப்ளஸ் பி இருக்குது, இங்கே மைனஸ் பி இருக்குது. இது ரெண்டையும் ஆட் பண்ண போகிறோம். அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன ஆகுதுன்னா இதை பி கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணிங்கன்னா ஏன்னா ப்ளஸ் பி இங்கே மைனஸ் பி. இப்போ ஏ ப்ளஸ் ஏ வந்து என்ன ஆகுதுன்னா 2a அப்படின்னு கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே 9 + 3 என்ன ஆகுதுன்னா 9 10 11 12 ஆயிடும். ஓகேவா? அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஏ இஸ் ஈக்குவல் டு என்ன ஆயிடுச்சுன்னா வாட் இஸ் 12/2 அப்படின்னு கிடைக்கும். அப்போ ஏயோட ஆன்சர் வந்து 6. ஓகே. அடுத்தது நீங்கள் பி கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும். ஏன்னா நமக்கு ரெண்டு என்ன கேட்காங்கன்னா ஃபைண்ட் த ஒரிஜினல் நம்பர் கேட்காங்க. அப்போ இந்த ஏபின்ற நம்பரை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ பி கண்டுபிடிக்கணும். அப்போ நமக்கு ஈக்குவேஷன் தெரியும். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் படிக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னன்னா ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 9. இப்போ இந்த இடத்துல நம்ம சப்ஸ்டியூட் இது பண்ணுவோம். சப்ஸ்டியூட்டிங் அப்படி சரி ஏ இஸ் ஈக்குவல் டு 6 இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா என்ன ஆகுதுன்னா 6 + பி இஸ் ஈக்குவல் டு 9 கிடைக்கும். ஸோ இப்போ பி என்ன ஆயிரும்னா 9 மைனஸ் இந்த 6 இந்த பக்கம் வரும்போது 6 ஆயிரும். ஸோ பி இஸ் ஈக்குவல் டு 3ன்னு கிடைக்கும். அப்போ ரெண்டு ஆன்சருமே கிடைச்சிச்சு. அதாவது ஏயும் கிடைச்சிச்சு, பியும் கிடைச்சிச்சு. ஆனால் நம்ம இந்த இது நம்ம ஒரிஜினல் நம்பர் எப்படி எழுதணும்னா திருப்பி இந்த 2 டிஜிட்டாகவே எழுதணும். ஸோ தேர்ஃபோர் ஒரிஜினல் நம்பர் இஸ் எப்படி எழுதிருக்கோம், ஃபார்மேட் எடுத்துருக்கோம். ஒரிஜினல் நம்பர் இஸ் அது போட்டு எப்படி எழுதணும்? இது ஃபஸ்ட்டு ஏ எழுதிடணும், அப்புறம் பி எழுதிடணும். கரெக்டா? நம்ம ஏ என்ன வேல்யூ கிடைச்சிருக்கு? ஏ என்ன கிடைச்சிருக்குன்னா அது 6. இப்போ அது 6. அடுத்து பி வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு? அது 3. இப்படி தான் நம்ம எழுதணும். அப்போ நமக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக அது 63 கிடைக்கும். ஓகேவா? ஸோ the ஒரிஜினல் நம்பர் இஸ் 63. அதான் நம்ம புக் ஆன்சர் கரெக்டாக தான் நினைக்கிறோம். ஓகேவா? So we have finished the 8th sum. Go for exercise 3.7, the 9th sum. The denominator of the fraction exceeds its numerator by 8 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இது இருக்குன்னா மீனிங்னா நியூமரேட்டரோட 8 மடங்கு 8 அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இஃப் த நியூமரேட்டர் இஸ் இன்க்ரீஸ்ட் பை 18, ஃபர்ஸ்ட் இது எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மட்டும் எழுதிக்கலாம். The denominator of a fraction exceeds its numerator by 800. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரே வேல்யூ மட்டும் எடுத்துக்கலாம். Let x be the numerator. So x be the numerator. ஒரு ஃப்ராக்ஷனில் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறது நியூமரேட்டர், கீழே போய் டினாமினேட்டர். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது வந்து எக்ஸை வந்து நம்ம நியூமரேட்டர் எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு இதை பாருங்கள், the denominator of a fraction exceeds its numerator by 800. இப்போ டினாமினேட்டர் தான் 8 அதிகமாக இருக்குது நியூமரேட்டரோட. அப்போ இந்த ஃப்ராக்ஷன் எப்படி இருக்குன்னா, அப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிற ஃப்ராக்ஷன் என்னென்னா ஃப்ராக்ஷன் எழுதிக்கிறேன். இப்போ கண்டுபிடிக்க போகிற ஃப்ராக்ஷனை எப்படி இருக்குன்னா அது எக்ஸ் பை அப்படி சரி எக்ஸ் ப்ளஸ் 8r. ஏன்னா டினாமினேட்டர் ஆஃப் தி ஃப்ராக்ஷன் எக்ஸீட்ஸ் இஸ் நியூமரேட்டர். நியூமரேட்டர் நம்ம எக்ஸ் தான் எடுத்துருக்கோம், பை 8 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 8 நம்ம கீழே டினாமினேட்டர் போடுவோம். எக்ஸ் டினாமினேட்டர் தான் நமக்கு அதிகமாக இருக்குது. இது நியூமரேட்டர், இது டினாமினேட்டர். ஓகேவா? ஸோ இந்த ஃப்ராக்ஷன் நம்ம ஃபஸ்ட்டு டிஃபைன் பண்ணிட்டோம். இதில் ஒன்றும் நமக்கு வந்து ஒன்றும் ஈக்குவேஷன் மாதிரி கிடைக்கல. ஓகே, நோ ப்ராப்ளம். அடுத்தது பாருங்க, இஃப் த நியூமரேட்டர் இஸ் இன்க்ரீஸ்ட் பை 17, இப்போ நியூமரேட்டர் நம்ம 17 ஆட் பண்ணணும். டினாமினேட்டர் இஸ் டிக்ரீஸ்ட் பை 1, we get 3/2 அப்படின்னு. இப்போ டினாமினேட்டரை நம்ம -1 பண்ணணும். இப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறும்னா ஈக்குவேஷனை எக்ஸ் பை வாட் சரி எக்ஸ் ப்ளஸ் 8 தான் நம்ம ஃப்ராக்ஷன் எடுத்துருக்கோம். நல்லா பாருங்க, இப்போ நியூமரேட்டர் இஸ் இன்க்ரீஸ்ட் பை 17, அப்போ இதோட ப்ளஸ் 17 பண்ணணும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு the denominator is decreased by 1, அப்போ இதோட ஒரு -1 பண்ணணும். பண்ணிங்கன்னா we get அப்படின்னு ஆன்சர் கொடுத்துருக்காங்க, 3/2 கொடுத்துருக்காங்க. ஸோ இஸ் ஈக்குவல் டு 3/2 அப்படின்னு வரும். அப்போ என்ன பண்ணணும்னா இதை சிம்பிளை பண்ணுங்க. சிம்பிளை பண்ணிங்கன்னா அப்படி சரி எக்ஸ் ப்ளஸ் 17 பை எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 8 - 1 வந்து 7 ஆயிரும். ஸோ இஸ் ஈக்குவல் டு 3/2 அப்படின்னு வரும். ஸோ இது ரெண்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃப்ராக்ஷன், இங்கே ஒரு ஃப்ராக்ஷன் இருக்குது. இதை நிறைய நம்ம வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாம். பண்ணிங்கன்னா ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிடும். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோமா, இதையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும், இதையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அப்போ 2 × x + 17 அப்படின்னு வரும். ஸோ இஸ் ஈக்குவல் டு 3 × x + 7 அப்படின்னு வரும்.
கிராஸ் பண்ணி பாருங்க. 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 17 3 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 7 அப்படின்னு. இதை நம்ம 2 உள்ள கொண்டு போயிடுவோம். 2 இன்ட்டு எக்ஸ் வந்து 2x ப்ளஸ் 17 2 சார் 34. 17 2 சார் போட்டு போவோம். 2 7 சார் 14 2 1 சார் 2 3 ஆயிரும். இது 34 அப்படின்னு கிடைக்கும். இந்த சைடில் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். 3 இன்ட்டு எக்ஸ் வந்து 3x ப்ளஸ் 3 7 சார் 21 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? இப்போ நமக்கு என்ன கிடைச்சிச்சுன்னா அப்படி சரி 2x ப்ளஸ் இப்போ எக்ஸ்ட்ராம்லாம் ஒரு பக்கம் கொண்டு போயிடுவோம். நம்பர்ஸ்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துடுவோம். ஸோ இப்போ 2x இந்த எக்ஸ்ட்ரா இந்த சைடு கொண்டு வந்தோம்னா இப்போ -3x ஆயிடும். 34 அந்த சைடு கொண்டு போனோம்னா 21 அப்படியே இருக்கும். -34 அப்படின்னு. ஸோ 2 - 3. ஸோ ஸ்மாலர் நம்பர் -3 நம்பர் would be நெகட்டிவ் நம்பர். 2 - 3 வந்து நமக்கு -1 தெரியும். ஸோ -6 = 21 - 34 சப்ராக்ட் பண்ணி பாருங்க. 34 - 21 சப்ராக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன ஆன்சர் வரும்னா அப்படி சரி இப்படி தான் சப்ராக்ட் பண்ணுறேன். ஆனால் இதில் சின்ன நம்பர் மைனஸ் பிகர் நம்பர். அப்போ இது மைனஸ் தான். சப்ராக்ஷன் பண்ணும்போது இந்த மாதிரி சப்ராக்ஷன் பண்ணிக்கணும். ஸோ 4 - 1 வந்து 3 அப்படின்னு தெரியும். 3 - 2 வந்து நமக்கு வந்து 1 அப்படின்னு தெரியும். ஸோ அது -13 தெரியும். ரெண்டு சைடு நெகட்டிவ் இருக்கனால மைனஸ் கேன்சல் பண்ணிடுவோம். ஸோ x = 13 அப்படின்னு வரும். சரிங்களா? ஸோ ஓகே, நம்ம இப்போ அடுத்து ஃப்ராக்ஷனை நம்ம கண்டுபிடிக்கணும். நான் ஃபைண்ட் த ஒரிஜினல் ஃப்ராக்ஷனை கிடைக்கணும். நம்ம ஒரிஜினல் ஃப்ராக்ஷன் நம்ம என்ன எழுதிக்கோன்னா x/x + 8 போட்டுக்கோம். சரிங்களா? அப்போ ஒரிஜினல் ஃப்ராக்ஷன் இஸ் ஒரிஜினல் ஃப்ராக்ஷன் எஸ்ன்னு போட்டு இந்த ஃபார்முலா எழுதிக்கோங்க. என்னது அது x/x + 8. நம்ம எக்ஸை கண்டுபிடிச்சிருக்கிறது என்னது அது 13. இது கீழே வந்து 13 + 8 ஆயிடும். சரிங்களா? அப்போ மேலே நேம்பர் 13 தான் பை 13 + 8 எவ்வளோன்னு பாருங்கள். 13 + 8 எவ்வளோ? ஸோ வாட் இஸ் ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஸோ 8 9 10 11. ஸோ 1 வரும் 11 வரும். இங்கே 2 ஆயிடுச்சு. 21. ஸோ 21 தான் வரும். ஸோ இதுதான் வந்து நம்ம கண்டுபிடிச்ச எடுத்து வச்சுக்க ஒரிஜினல் ஃப்ராக்ஷனு. இதுதான் நம்ம கண்டுபிடிச்ச ஃப்ராக்ஷன். ஸோ இதுதான் வந்து இது ஒரு கரெக்டான ஃப்ராக்ஷன். ஓகேவா? ஸோ இதில் பாருங்கள் நம்மளோட ஆன்சர் கரெக்டாக. ஸோ we finished the 9th.